சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், இது பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்கள். வணக்கம் மகன். இந்திய பாகிஸ்தானுடைய கிழக்கு பாகிஸ்தானத்திற்கு வல்லரசு உருவாக்குவது குறிப்பாக இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகத்தான் இந்த விஜய் திவாஸ் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சென்னை ராஜாஜி சாலையில் போர் நினைவு சின்னத்தில் அவங்க அந்த வீரமரணம் அடைந்தவர்களுக்கு அன்புக்கு மூலமாக அவங்களுக்கு நினைவு அவங்களுக்கு மனமுடைய செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த கிழக்கு பிராந்திய ராணுவ படைத்தளபதியாக எல்லா படையை சேர்ந்த அதிகாரிகள் கொண்டிருக்காங்க. அதே போல முன்னாள் தலைவர்கள் அந்த போரில் கலந்து கொண்ட படை வீரர்களுமே இருந்திருக்காங்க. அவங்களும் அந்த நினைவகத்திற்கு மரியாதை காட்டினாங்க. இந்த முறையை பொறுத்த வரைக்கும் ஏராளமான பொதுமக்கள், அதாவது கல்வி மாணவர்கள் வந்திருக்காங்க. மற்ற மாணவர்கள் பார்த்தாங்க. அதே போல முன்னாள் ராணுவ சிறந்திலிருந்து வந்திருக்காங்க. குறிப்பாக முழந்தைகிரி பாகிஸ்தானை வெற்றியோட அந்த பிரிப்பு வெற்றி பெற்று இந்தியா வெற்றி பெற்று நிறைவு ராஜாஜி மரியாதை தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி அன்பழகன். போர் நினைவு சின்னத்தில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை ராஜாஜி சாலையில் போர் நினைவு சின்னத்தில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை ராஜாஜி சாலையில் இருக்கக்கூடிய போர் நினைவு சின்னத்தில் விஜய் திவாஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது.